செல்பேசியை 1 மணி நேரத்திற்கும் மேலாக பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு மனநல பிரச்சனை ஏற்படும். மனநல மருத்துவர் கீதாஞ்சலி. செல்பேசி அடிமை மொபைல் அடிக்ஷன் சிக்கல் தற்போது ஆன்லைன் விளையாட்டு அடிமைத்தனத்தில் கொண்டு வந்துவிட்டுள்ளது. சில குழந்தைகள் எல்லாம் மொபைல் மூலம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் கேம் விளையாடுகிறார்கள். மொபைலை 1 மணி நேரத்திற்கு மேலாக உபயோகிக்கும் குழந்தைகளுக்கு மனநல பிரச்சனை ஏற்படுவதாக உலகளாவிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது என மனநல மருத்துவர் கீதாஞ்சலி பேட்டி. செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினம் உலக அளவில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நாளை இதுகுறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. அதன் பொருட்டு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவமனையின் மனநலத்துறை தலைவர் டாக்டர் கீதாஞ்சலி, டாக்டர் ஜான் சேவியர் சுகதேவ் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய டாக்டர் கீதாஞ்சலி, பள்ளி மாணவர்களிடம் தற்கொலை தொடர்பான விஷயங்களை நேரடியாக பேசக்கூடாது. நேர்மறையான சிந்தனைகள் குறித்து அவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அவர்களுக்கான பிரச்சனைகளை உடனடியாக யாரிடம் பேச வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் மாணவர்களின் தற்கொலைகளை தடுக்க இயலும். இவர்களில் சிலருக்கு வீட்டிலும் மேலும் சிலருக்கு பள்ளியிலும் பிரச்சனைகள் இருக்கலாம். அதனை பெற்றோரோ ஆசிரியரோ கண்காணித்து சரி செய்ய வேண்டும். குழந்தைகளிடம் உத்தரவிடும் மனப்பான்மையில் நாம் அணுகுவது கூடாது. நான் சொல்வதை கேளு, வாயை மூடு என்பது போன்று பேசுவது தவறு. இதனால் குழந்தைகளுக்கு பகுத்தறியும் மனப்பான்மை குறைந்துவிடும். தங்களது செயல்களுக்கான தீர்வினை அவர்களே கண்டறிவதற்கான வழிமுறைகளை அறியும் வண்ணம் அவர்களை வழிநடத்த வேண்டும். எதிர்மறையான சிந்தனைகளுக்குள் மாணவர்களை நாமே தள்ளிவிடக்கூடாது. எதையும் ஆராய்ந்து அறியக்கூடிய பேச்சு திறமையை, உரையாடலை குழந்தைகளிடம் உருவாக்க வேண்டும். இதன் மூலமாக எதிர்காலத்தில் அவர்கள் முடிவெடுக்கும் திறனை வளர்த்து கொள்ள முடியும். அதேபோன்று மொபைல் அடிக்ஷன் தற்போது பெரும் பிரச்சனையாக உள்ளது. மொபைலை 1 மணி நேரத்திற்கு மேலாக உபயோகிக்கும் குழந்தைகளுக்கு மனநல பிரச்சனை ஏற்படுவதாக உலகளாவிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. மன அழுத்தம் அதிகரித்து கற்றல் திறன் குறையும் நிலை ஏற்படுகிறது. செல்பேசி, ஆன்லைன் விளையாட்டு ஆகியவற்றிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமானால் பள்ளி பாட புத்தகங்கள் தவிர மற்ற புத்தகங்களையும் வாசிக்க பழக்க வேண்டும். இதுபோன்ற வாசிப்பு பழக்கத்தின் மூலமாக குழந்தைகளின் எண்ண ஓட்டத்தில் மாற்றம் ஏற்படும். நிறைய பள்ளிகளில் தற்போது நூலகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்து நூல்களை வீட்டிற்கு கொண்டு செல்வதற்கும் பள்ளி நிர்வாகம் ஊக்குவித்து வருகின்றன. இது வரவேற்கத்தக்கது. குடும்ப பிரச்சனை, உடல்நல சிக்கல் ஆகியவை காரணமாக தற்கொலை செய்து கொள்வோர் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. குடும்ப பிரச்சனை 30%, உடல்நல கோளாறுகள் 18% என தற்கொலைக்கான காரணங்கள் உள்ளன. மேலும் காதல் தோல்வி, வருமான பிரச்சனை, வேலையின்மை போன்றவையும் தற்கொலைகளுக்கு காரணமாக உள்ளன. இதற்கு சமூக பங்களிப்பு மிக மிக அவசியம். குறிப்பாக ஒவ்வொரு தனிநபரின் பங்களிப்பு தவிர்க்க இயலாதது ஆகும். ஒவ்வொருவரும் எவ்வாறு தங்களது பங்களிப்பு செய்ய முடியும் என்பதை பார்க்கும்போது தற்கொலை எண்ணத்தை தடுப்பதை ஒரு சமூக இயக்கமாக மாற்ற முடியும் என்றார். உலக அளவில் சில கவர்மெண்ட்லாம் இப்போ ரீசெண்டாக கொரியால கூட சொல்லியிருக்காங்க, 12 வயசு வரைக்கும் மொபைல் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்குன்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட்ல ஸ்கூல் மொபைல் கொண்டு வரக்கூடாதுன்னு. ஸோ அது நம்ம நல்லதுக்காக தானே ஆரம்பித்தோம். பட் அது கடைசியில் அவங்கள அதில் அடிமைப்படுத்திடுச்சு. சில சமயம் கேம்பிளிங்கும் பண்ணுறாங்க குழந்தைங்க, அதில் கேமிங் நிறைய பண்ணுறாங்க. சில சமயம் சோஷியல் மீடியாவில் அடிக்ட் ஆயிடுறாங்க. சோஷியல் மீடியாவில் வேண்டாத ஃப்ரெண்ட்ஸோட, இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாமல் அதில் அடிக்ட் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா பெற்றோருக்கு இதில் முக்கியமான பங்கு இருக்குது. பெற்றோருக்கு அறிவுறுத்துறதுல ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் பங்கு இருக்குது. இந்த மொபைலை கொடுக்க கூடாது. அவங்க குழந்தைங்க ஒரு வாரம் கொஞ்சம் கோவிப்பாங்க, கத்துவாங்க. பட் அதை நம்ம கன்சிஸ்டன்ட் பேரண்டிங், அதாவது எப்பவுமே நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா அந்த வார்த்தையில நிலையா இருக்கணும். கன்சிஸ்டன்ட், இன்னைக்கு நோ சொன்னோம்னா நாளைக்கும் இந்த விஷயத்துக்கு நம்ம நோ தான் சொல்லணும். ஸோ அதை வேணான்னு நம்ம பொறுமையா சொல்றதன் மூலமா கண்டிப்பா அவங்க அதுல இருந்து வெளியில கொண்டு வரலாம்.
ஸ்டோரி புக்ஸு, நிறைய இந்த மற்ற ஸ்கூல் புக்ஸ் தவிர மற்ற புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை வந்து ஊக்குவிக்கணும். அது கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது. அது படிக்கிறது மூலமா குழந்தைகளுக்கு உலகம் நிறைய புரியும். எண்ண ஓட்டங்கள் வந்து நிறைய புரிய ஆரம்பிக்கும். ஒரு சூழ்நிலை எப்படி ஆராயலான்றது வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பழக்கத்தை வந்து பெற்றோர் கொஞ்சம் வந்து ஊக்குவிக்கணும். ஆசிரியர்களும் ஊக்குவிக்கணும்.